வணக்கம் மக்களே. சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்த முறை வாய்ப்பு கிடையாது, போட்டியிட தடை என்று திமுக வெளியிட்டுள்ளது. அவருக்கு பதிலாக அவரது மகன் தற்பொழுது 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஏற்கனவே மக்களிடம் அவதூறாக, குறிப்பாக பெண்களை இழிவாக பேசியதன் காரணமாக அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களது பதவி பறிக்கப்பட்டது. தற்பொழுது திருக்கோவிலூர் தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கிறார். தற்பொழுது ராஜினாமா செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. 2026 மீண்டும் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பொன்முடியின் மீது இருக்கக்கூடிய மரியாதை அப்பகுதியில் குறைந்துவிட்டது. மேலும் பெண்களுக்கு எதிராக அவரது பேச்சால் நிச்சயம் தோல்வியே தான் தழுவார் என்று கூறி தற்பொழுது அவரது மகனுக்கு வாய்ப்பை திமுக வழங்கியுள்ளது. இதனால் திருக்கோவிலூர் தொகுதியில் பொன்முடி அவர்களது மகன் கௌதம சிகாமணி விருப்ப மனு அளித்துள்ளார். ஆனால் இதற்கும் மக்கள் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். பொன்முடியாக இருந்தாலும் சரி, அவரது மகனாக இருந்தாலும் சரி, நிச்சயம் இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த தோல்வியே திருக்கோவிலூரில் திமுக மற்றும் திமுகவின் கூட்டணியோ போட்டியிட்டால் தோல்வி உறுதிதான் என்றும் கூறப்படுகிறது. மக்களை திமுக ஏளனமாக நினைப்பது நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் மக்களை எவ்வளவு கேவலமாகவோ இழிவாகவோ பேச முடியுமோ அனைத்தையும் பேசிவிட்டு தேர்தல் நெருங்கும் பொழுது மன்னிப்பை கேட்டு சமாதானப்படுத்தி ஓட்டிற்கு 2000 முதல் 10,000 வரை வழங்கி ஓட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு திமுகவின் வேட்பாளர்களுக்கும் இந்த முறை மக்கள் கொடுக்கின்ற அந்த ஓட்டுதான் திமுகவிற்கு செருப்படியாக அமையும் என்றும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. 2016, 2021 தேர்தல்களில் பொன்முடி போட்டியிட்ட திருக்கோவிலூர் தொகுதி வெற்றியடைந்தார். ஆனால் இந்த முறை நிச்சயமாக மிகப்பெரிய தோல்வியை தழுவார் என்ற கருத்து கணிப்பினால்தான் தற்பொழுது அவர் போட்டியிட வேண்டாம் என்று திமுகவின் தலைமை கூறிவிட்டது. மேலும் அவரது மகனுக்கு இந்த முறை வாய்ப்பளிக்க திமுக திட்டமிட்டிருந்தாலும் அது தற்பொழுது கிடப்பில்தான் கிடைக்கிறது. பொன்முடி குடும்பத்தையே திமுக இந்த தேர்தலில் ஒதுக்கி வைத்தால் மட்டும்தான் திருக்கோவிலூர் தொகுதியில் திமுக வெற்றியடைய வாய்ப்பு இருக்கும். இல்லை என்றால் மிகப்பெரிய தோல்வியே திமுக இந்த தேர்தலில் சந்திக்க நிகழும். பொன்முடி அவர்கள் செய்த சேட்டைகள் அனைத்திற்கும் மக்கள் ஒரு நாள் பாடம் புகட்டுவார்கள். அது இந்த தேர்தலில் அமையப்போவதாக தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது.